நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, நட்டி, அனுராக் கஷ்யப், அபிராமி, மம்தா மோகன்தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற மகாராஜா திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ விஜய் சேதுபதி ஒரு சிங்கிள் ஃபாதர். மனைவி இறந்து போன பின்னால அவரோட மகள் தான் உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட மகளுக்காக என்ன வேணா பண்ணுற அளவுக்கு அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு. அவர் ஒரு சலூன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த சலூன் தான் அவரோட வாழ்வாதாரம். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. அவர் வீட்டில் இருந்த லட்சுமியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட சொல்றாரு. லட்சுமினா யாரு? பொண்டாட்டியா, பொண்ணா, இல்லை எதுவும் தங்கமா, பணமா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அவர் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்தா 7 லட்சம் ரூபாய் லஞ்சமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு. அதனால போலீஸும் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதே சமயம் இவன் இவ்வளோ காசு கொடுத்து லட்சுமியை கண்டுபிடிக்க சொல்றான் அப்படின்னா இதுல வேற ஏதோ மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் சென்னையில் ஒரு திருட்டு கும்பல் பெரிய பெரிய வீடுகள்லையும் ஆள் இல்லாத வீடுகள்லையும் டார்கெட் பண்ணி அங்கே திருடுறது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. அது ரொம்பவே நொட்டோரியஸான ஒரு கும்பலாக இருக்குது. அந்த கும்பலும் ஹீரோவோட வாழ்க்கையும் வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த கும்பல் போலீஸ் கிட்ட மாட்டினாங்களா இல்லையா? ஹீரோ எதுக்காக லட்சுமியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் செலவழிக்கிறாரு அப்படின்னு பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த மகாராஜா படத்தோட கதை. இயக்குனர் நித்திலன் 2012ஆம் ஆண்டு நாளை இயக்குனர் சீசன் 3 ஃபைனல்ஸில் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த குறும்படம் மிகப்பெரிய அளவில் எல்லாராலையுமே பாராட்டப்பட்டது. இயக்குனர்கள் கே பாலச்சந்தர், வெற்றிமாறன், உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாருமே இந்த ஷார்ட் ஃபிலிமை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமால் வந்து அவர் வந்து சீசன் 3ல் டைட்டில் வின் பண்ணியுமே கூட அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் படம் பண்ணல. 2017ஆம் ஆண்டில் தான் அவரோட முதல் படமான குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் வந்து கிரிட்டிக்கலி ரொம்ப பாசிட்டிவாக எல்லாராலையுமே பாராட்டப்பட்டாலும் கூட, படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாலும் கூட கமர்ஷியலாக அந்த படம் சக்ஸஸ் ஆகலை. குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆகி 7 வருஷம் கழிச்சு தான் இப்போ இந்த மகாராஜா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இயக்குனர் நித்திலன் குரங்கு பொம்மை மாதிரியே இன்னொரு தரமான ஒரு பொழுதுபோக்கு படத்தை கொடுத்துருக்காரு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய செம்ம கிரிப்பிங்கான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படம் இந்த மகாராஜா. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், இந்த படத்தோட விறுவிறுப்பான திரைக்கதை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பெருசாக எங்கேயுமே தொய்வுலாம் இல்லை. என்னதான் நடக்குது, ஹீரோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கேள்விகளோட பரபரன் கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட முதல் பாதியில் ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது இதெல்லாம் தேவையில்லையோ, ஒருவேளை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அது சில லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பிரமாதமாக கரெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதெல்லாம் வந்து குறைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒரு சில காட்சிகளில் சில ட்விஸ்ட்டை வந்து உங்களால் முன்னாலேயே கணிக்க முடிஞ்சாலும் கூட, கெஸ் பண்ண முடிஞ்சாலும் கூட, அது ஸ்க்ரீனில் எப்படி வருது, அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் படத்தோட ஆரம்பத்திலேயே, படத்தோட முதல் பாதியிலே வந்து ரொம்ப பிரமாதமாக ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 3-4 சீன்ஸில் ஹீரோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். அதை நமக்கு முன்னாலே வந்து ஹீரோவோட பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூலோட சேர்மனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை நம்ம காட்டிடுறாங்க. ஒருவேளை இதே கதையை இவங்க லீனியராக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஓகேவான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கதையில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே யுக்தி தான் வந்து இந்த படத்தையே வேற லெவலாக கொண்டு போயிருக்கு. அதுக்கு இந்த படத்தோட எடிட்டிங்கும் வந்து பெரிய லெவலில் கை கொடுத்துருக்கு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் 2 ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த 2 ஃப்ளாஷ்பேக்லையும் ரிவல் ஆகிற விஷயங்கள் தான் வந்து படம் பார்க்குற நம்மளை மொத்தமாக கட்டி போட்டுருது. இந்த படத்தோட கேரக்டர்ஸ் கூட ரொம்பவே நெருக்கமாக்குது. படத்தோட கடைசி 1/2 மணி நேரம்லாம் ஜெட்டு வேகத்தில் போகுது. இந்த படத்தோட இன்டர்வல் சீன், இன்டர்வலுக்கு முந்தைய 1/4 மணி நேரம், ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ்னு இந்த காட்சிகள்லாம் வரக்கூடிய ட்விஸ்ட்டும் ஹை மூமெண்ட்ஸும் நாம் எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குது. இந்த படத்தை பார்க்குறப்போ செகண்ட் ஹாஃபில் அட்லீஸ்ட் 2 சீன்ஸில் நீங்கள் உங்களையே அறியாமல் கை தட்டிடுவீங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோட வீட்டுக்குள்ளே போலீஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு நடிச்சு காட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம், அந்த சீனில் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த சீனோட எமோஷன் எல்லாமே தாறுமாறாக இருந்தது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு கொரியன் படம் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அது என்ன படம்னு நான் பேர் சொல்ல விரும்பல, சொன்னால் அது ஒரு பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும். இந்த படத்தோட முதல் பாதியில் நிறைய இடங்களில் வரக்கூடிய டார்க் காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. விஜய் சேதுபதி முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுற அந்த சீன், குப்பை தொட்டியில் குப்பை கூட இல்லையா அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் கேட்கக்கூடிய விதம், ஹீரோ திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் எல்லாம் காண்டாக்குறது, உங்களால் முடியலன்னா நீங்கள் வேணா இந்த கேஸை சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கறது, டிவிஎஸ் 50 திருடன் காமெடி, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற சமையல்காரமா சத்தம் தாங்காமல் ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கிறது, ஒருவேளை ரஹ்மான் ஃபேனாக இருப்பாரோ அப்படின்னு கவுன்சிலர் கேட்கறது, நீ 3வது தடவை கத்துனது பூனை மாதிரியே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றதுன்னு நிறைய காட்சிகள் ஃபன்னியாக இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸஸ். நடிகர் விஜய் சேதுபதியோட கெரியரில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு படம். திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையே சொல்லி போலீஸ் எல்லாம் எரிச்சல் விட்டுறது, அவர் ரொம்ப சீரியஸாக பேசினாலும் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது ஒரு புறம்.
சண்டை காட்சிகளில் கோபம் கொப்பளிக்க எல்லாரையும் புரட்டி எடுக்கிறது ஒரு புறம், தன்னோட ஆற்றாமையும் இயலாமையும் வெளிப்படுத்த முடியாம அழுகிறது ஒரு புறம்னு எல்லா காட்சிகள்லையுமே மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை கடைசியா சொல்லி காட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். நிஜமாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நினைச்சிட்டு அவர் அழுதுகிட்டே பேசுற அந்த சீன்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சிருக்கிற சச்சனாவும் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. நிஜமாவே ஒரு அம்மா மாதிரி தன்னோட அப்பாவை பார்த்துக்கிற அந்த கேரக்டரும் அந்த அப்பா பொண்ணு இடையிலான காட்சிகளும் ரசிக்கும்படி இருந்தது. நட்டி ஒரு மோசமான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துல கச்சிதமா பொருந்திருக்காரு. அவர் எப்பவும் போல இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்ல ரொம்பவே அனாயாசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாரு. அண்ட் வேற சில நடிகர்களும் சின்ன சின்ன காட்சிகள்ல செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் மணிகண்டன், சப் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய அருள்தாஸ், வில்லனோட ஃப்ரெண்டா வரக்கூடிய வினோத் சாகர்னு பல பேரை உதாரணமா சொல்லலாம். நடிகை அபிராமிலாம் இந்த படத்துல அதிகபட்சம் ஒரு 3-4 சீன்ஸ் தான் வர்றாங்க. ஆனா அவங்க கூட நம்ம மனசுல பதிகிற மாதிரி இயல்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். வெறுமனே ஹீரோ வில்லன் சுற்றி மட்டுமே இந்த கதை நகராம எல்லா கேரக்டருக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு கூட முக்கியத்துவம் இருக்கு. எல்லா நடிகர்களும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. ஈவன் ஒரு சின்ன குழந்தைய கூட அவ்வளோ அழகா சிறப்பாக நடிக்க வச்சிருக்காங்க. அனுராக் கஷ்யப் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டர்ல டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட முதல் பாதியில சில காட்சிகளை பார்க்கும்போது இவருக்கு பதிலாக வேற யாரும் ஒருத்தரை போட்டிருக்கலாமோ, யாராச்சும் ஒரு தமிழ் நடிகரை காஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் கூட செகண்ட் ஹாஃப்ல சில முக்கியமான காட்சிகள் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஆனா இந்த படத்துல அவரை விட ஏன் விஜய் சேதுபதியை விட நம்மளை நடிப்புல பிரமிக்க வைக்கிற ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சீன்ல தான் பண்ண ஒரு தப்புக்கு, ஒரு பெரிய பண்ண தப்புக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம சிரிச்சுட்டு பேசக்கூடிய, அதுவும் பாதிக்கப்பட்டவனே திமிரா மிரட்டக்கூடிய ஒரு சீன்ல அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. அது யார் அவரு, என்ன கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா ஒரு பெரிய ஸ்பாய்லர் ஆயிடும். அந்த மனுஷனோட பேரை சொல்லி கூட நல்லா மனசு விட்டு பாராட்ட முடியல. ரொம்ப சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் விருது விழாக்கள்ல, முக்கியமான விருதுகள்ல அவருக்கு ஒரு 2-3 விருதுகள் கிடைச்சா நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இயக்குனர் நித்திலன் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாம வழக்கமா ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய முகங்களை வேற வேற மாதிரி கேரக்டர்ஸ்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் குரங்கு பொம்மை படத்துல வழக்கமா காமெடி ரோல்ஸ் பண்ணக்கூடிய இளங்கோ குமரவேல் அவர்கள் ரொம்ப கொடூரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல வில்லன் கேரக்டரை காஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு கேரக்டரை பற்றி தான் நான் இதுக்கு முன்னால் இப்போ சமீபத்தில் சொன்னேன். ஒரு சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மகாராஜா டெக்னிக்கலாகவும் சவுண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பாதி படத்துக்கும் மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சுற்றியே நகரக்கூடிய இந்த படத்தில் படம் பார்க்குற நமக்கு அயற்சி உண்டாகாமல் இருக்கிறதுக்கு தினேஷ் புருஷோத்தமன் அவர்களோட சினிமோட்டோகிராஃபியும் பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. நிறைய நைட் ஷாட் காட்சிகள் ரொம்ப சிறப்பாக படமாக்கி இருந்தாங்க. குரங்கு பொம்மை படத்தை தொடர்ந்து காந்தாரா புகழ் அஜினேஷ் லோகநாத்தோட பின்னணி இசை இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய காட்சிகளில் தம்பிங்காக இருந்தது. என்ன ஒன்று, முதல் பாதியில் சில காட்சிகளில் கொஞ்சம் சைலண்டாக விட்டுருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. குறிப்பாக காமெடி காட்சிகளில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே லவுடாக இருந்த மாதிரி தோணுச்சு. நான் லீனியர் நரேட்டிவ்ல இருக்கக்கூடிய கதைகளுக்கு எடிட்டிங்கோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இந்த படத்தில் விஜய் சேதுபதியும் அனுராக் கஷ்யப்பும் முதல்ல சந்திக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த கதையில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எடிட்டிங்ல ரொம்ப அழகாக கொடுத்து கொடுத்துருக்காரு ஃபிலோமின் ராஜ். இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படம் முழுக்க நிறைய டார்க் காமெடி மூமெண்ட்ஸ், ஹியூமரஸான மூமெண்ட்ஸ்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட படத்தோட ஆரம்பத்தில் சலூனில் அந்தாட்சரி விளையாடக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், குணால் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல நான் தான் திருடன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு திருடனுக்காக ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் படத்தோட முதல் 20-25 நிமிஷம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. ஹீரோ கேரக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிற வரைக்குமே, அந்த சீன் வரைக்குமே நம்மளால பெருசாக கதையில் இன்வால்வ் ஆக முடியலை. அண்ட் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் யூஸ்வலாக இருந்தது. உதாரணத்துக்கு நட்டி கேரக்டரோட இன்ட்ரோ சீன், அவர் ஒரு கரப்டட் காப் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த சினாரியோ நாம் ஏற்கனவே சில படங்களில் பார்த்த ஒரு விஷயமா இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த திரைக்கதையில் இந்த மாதிரி சில வழக்கமான காட்சிகளும் இருந்தது. அதே போல் சில கதாபாத்திரங்களும் சில காட்சிகளும் கதையை நகர்த்துறதுக்கு சௌகரியமா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா எழுதப்பட்ட மாதிரி இருந்தது. அனுராக் கஷ்யப் வரக்கூடிய நிறைய காட்சிகளில் லிப்சிங் இஷ்யூ இருந்தது. குறிப்பாக அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் பார்த்தீங்கன்னா, அவர் தமிழில் பேசுகிறாரா இல்லை ஹிந்தியில் பேசுகிறாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனாலேயே அந்த சீனே ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருந்தது. மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா மாதிரி ஒரு சில சீசன் ஆக்டர்ஸ்லாம் பெருசாக எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் சும்மா 2-3 சீனுக்கு தலையை காட்டிட்டு போகிறத பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. அதே போல் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட சென்சிட்டிவ் கண்டென்ட் அண்ட் வயலன்ஸ்க்காக கண்டிப்பாக இதை ஒரு அடல்ட் ஒன்லி மூவி அப்படின்னு தான் சொல்லணும். குரங்கு மூவி படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப இன்டென்ஸான, டார்க்கான, ப்ரூட்டலான படம் தான். மொத்தத்தில் இந்த மகாராஜா திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் நித்திலன் கிட்ட இன்னொரு தரமான பொழுதுபோக்கு திரைப்படம். ஹீரோவா நடிகர் விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். இது வரைக்கும் 2024 ரிலீஸ் ஆன படங்களில் இதுதான் சிறந்த படம் அப்படின்னே சொல்லலாம்.
கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் இது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மகாராஜா படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.